நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமகோம். இன்று சித்திரை திங்கள் 4ஆம் நாள், ஏப்ரல் 17, வெள்ளிக்கிழமை. மரநிலா இன்று மாலை 6 மணி வரை. ரேவதி விண்மீன் நண்பகல் 12 மணி வரை. அருட்பணுவல் 345வது திருக்குறள். மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேடவீடு. தலம் திருச்செங்காட்டங்குடி. 3ஆம் திருமுறை. கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிறிய வருபுணலில் இறை தேர்வன் மடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் செங்காட்டங்குடி மேய வானமரும் சடையாட்கின் வருத்தம் சென்றுரையாயே. வெள்ளிக்கிழமை. தலம் திரு கஞ்சனூர். 6ஆம் திருமுறை. ஏடேறு மலர்கொன்றை அரவு தும்பை இளமதியம் எருக்கு வான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவர்கோவை செம்பொன்மால் வரையானை சேர்ந்தார் சிந்தை கேடிலியை கீழ்வேளூர் ஆளும் கோவை கிரிபேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுந்தேனே. வேலூர் சைது தோபா சுவாமிகள், ஏயர்கோன் கலிக்காமநாயனார் வாயிலார், உதகை சுப்பிரமணிய சுவாமிகள், சிறவை கந்தசாமி அடிகள், ரெட்டியாப்பட்டி அடிகள் ஆதி அருளாளர்களோடும் ஓமாம்புலியூர், திருவிடைமருதூர், கொடிமாடச் செங்குன்றூர், திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதி விண்மீன் 2ஆம் திருமுறை. மண்டு கங்கை சடையில் கரந்தும் மதிசூடி மான் கொண்ட கையான் புறமூன்றும் எரித்த குழகனிடம் என்றிசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பைதனுள் வண்டு கீதம் முரள் பொழில் சுளாய் நின்ற மாகாலமே. சிவஞான போதம். செம்மல நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி என்பரோடு மறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அதீனப்பணுவல். வைராக்கிய சதகம் 2. தாளையே தரமருகிலாது எமக்கு எளிதரு சிவப்பிரகாசற்கு ஆள் யாம் எனத் தெரிந்து அவன் பணிபுரிந்து அரிய வீடு அடைகிலாய்கேல் ஐயோ மனையாதி ஏழற்றிலே கிடந்து உழைத்தனை நெஞ்சே நாளை ஓலையும் தூதரும் வரின் இவர் துணை கோலோன வில்வாயே. 18 65. அறியாமையினால் கீழமையான செயல் செய்திடினும் குறியாது என்பிழைகள் குற்றங்கள் தனைத் தவிர்ப்பாய் பொறிவாயில் அவியாத உண்மையேந்தனை தவம் சேர் நெறியுணரப் பணி கொண்டாய் நின் கருணை திறம் வியந்தே.